அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நாளானது பல அற்புத சேர்க்கைகளோடு நிறைஞ்சி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி ஒன்றல்ல ரெண்டல்ல பல்வேறு சிறப்புகள் இருக்குதுங்க. குறிப்பாக பணம் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தங்க நகை சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த நாளை கெட்டியாக பிடிச்சிக்கும் போது 100% அவங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துரும். சரி, இன்றைய நாளினுடைய சிறப்பு குறித்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி ஜூன் மாதத்தின் 22ஆம் தேதி, ஆனி மாதத்தின் 8ஆம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து நமக்கு ஆனி மாதத்திற்கு உண்டான கிருத்திகை நட்சத்திரமும் இருக்குது. இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நட்சத்திரமாக கருதப்படுது. மேலும் ஞாயிறு கூட சேர்ந்து இந்த கிருத்திகை நட்சத்திரம் வர்றது ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக இன்றைக்கி லா ஆஃப் அட்ராக்ஷன் படி நமக்கு 6 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை, 786 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை, 741 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை, இது எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த சேர்க்கையெல்லாம் எப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு முந்தைய பதிவுலேயே நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா அதை பாருங்கள். இப்போது இந்த சேர்க்கை இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இவை தவிர இன்றைக்கி திரிபுஷ்கர யோகம் இருக்குங்க. இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கிழமை, திதி, நட்சத்திரம், இது மூணும் சேரக்கூடிய ஒரு நாள். இது பார்த்திங்கன்னா மாதம் வராது. ஒரு மாதத்தில் 3 முறை கூட வரும், ஒரு மாதத்தில் வராமல் கூட போகும், அந்த மாதிரி இருக்கக்கூடியது. ஆனால் இந்த நேரத்தை யார் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்கனாலும் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் பல மடங்கு பணம் சேரும் அப்படின்னே சொல்லலாம். பணம் சேருவதற்கு மட்டும் கிடையாது, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு தொடர்ந்து 3 முறை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நகை வாங்குற மாதிரி ஒரு அமைப்பு இப்போ உங்களுக்கு இருக்குது, அதாவது வீட்டில் ஃபங்க்ஷன் வருது, வாங்கணுங்கிற மாதிரி ஐடியா இருக்குது அப்படிங்கும்போது நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் நகை வாங்கிறது தொடர்ந்து 3 முறை வாங்குவதற்கான யோகத்தை கொடுக்கும். அதே போல் சேமிப்பு கணக்கு நீங்கள் தொடங்குற மாதிரி இருந்தாலும் இந்த நேரத்தில் தொடங்கும் போது அதிகப்படியாக நீங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போடுற மாதிரி பணப்புழக்கம் உங்களுக்கு அதிகரிக்கும். இப்போ இந்த நாளில் தங்கம் மட்டும்தான் வாங்கணுமா, பணம் மட்டும்தான் சேர்த்தணுமா, வேறு எதுவும் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பூனோ டம்ளரோ இது போல் பாத்திரங்கள் வாங்கலாம், அல்லது மளிகை சாமான்கள் வாங்கலாம். இதுவுமே நம்ம வீட்டில் நிறைஞ்சிருக்கணும் இல்லையா, அதுக்காக இது மாதிரி கூட நீங்கள் வாங்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தங்கம் வாங்கணுன்ட்டு விருப்பம் இருந்தது அப்படிங்கும்போது இதுக்கு முந்தைய பதிவில் இந்த டைமில் ஒன்று எழுத சொல்லியிருந்தேன். அதை 33 முறை எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு தங்கம் வாங்குவதற்கான யோகம் உண்டாகும்னு சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து அதை இந்த நேரத்தில் 33 முறை எழுதலாம். அடுத்த பதிவில் ஒரு டம்ளர் தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் நீங்கள் குடிச்சிங்கன்னாவே மலன்னு தங்கம் சேரும்னு சொல்லியிருப்பேன். அது ப்ரூஃப் செய்யப்பட்ட ஒரு முறை அப்படின்னே சொல்லலாம். 100% உங்களுக்கு இம்மீடியட்டாக ரிசல்ட் கொடுத்துரும். ஒன்றுமே பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு நான் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் தண்ணீரை மட்டும் குடிச்சிங்க அப்படின்னாவே போதும். அந்த வீடியோனுடைய லிங்க்கும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இவை தவிர இன்றைக்கி அசைவம் சாப்பிட்ருந்தா கூட செய்கிற மாதிரி ஒரு பரிகாரம் குறித்து சொல்லியிருப்பேன். அது என்னென்னா, துவரம்பருப்பையும் மிளகையும் ஒரு குறிப்பிட்ட முறையில் சேர்த்து வைப்பதன் மூலமாக நமக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும், சொந்த வீடு மற்றும் மனை அமையும், கடன் பிரச்சனை தீரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். நீங்கள் அதையும் கூட செய்கிறதுனா தாராளமாக செய்யலாம். இப்போ நான் மேலே சொன்ன எல்லா வீடியோவுமே எண்டு ஸ்க்ரீனில் வரும், பார்த்து உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதை நீங்கள் செய்யுங்க. சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்ல போகிறதும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முறை குறித்து தான். சரியாக மாலை 5:38 நள்ளிரவு 1:22 இந்த நிமிஷத்துக்குள்ளார எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போ ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டேயும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி உங்களுடைய கண்கள்லையும் உச்சந்தலையிலையும் அந்த வெதுவெதுப்பான சூட்டை அப்ளை பண்ணிக்கோங்க. அதன் பிறகு நான் சொல்லக்கூடிய இந்த பவர்ஃபுல்லான சுவிட்ச் போர்டையும் நம்பரையும் நீங்கள் ஒரு 33 முறை சொல்லுங்கள். எண்ணிக்கை கணக்குக்காக நீங்கள் நிலக்கடலை, கொண்டக்கடலை இல்லைன்னா வேறு ஏதாவது வச்சுருக்கீங்க, காசு வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதை கூட எடுத்து பயன்படுத்திக்கலாம். இப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த சுவிட்ச் போர்டும் நம்பரும் ஸ்க்ரீனில் வரும், நானும் சொல்லி காட்டுறேன். Bring gold clouds now. Divine find count citrin 5207418088. Bring gold clouds now. Divine find
கவுண்ட் சிட்ரின் 5207418008. கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் அப்படியே இதை பார்த்து கூட சொல்லலாம். நம்ம சொல்லணும். இது எல்லாத்தையும் சொல்லும்போது எல்லாத்துக்குமே ஒரு சக்தி இருக்குது. அது எல்லாம் இங்கே ஒன்று சேரும்போது நமக்கு கண்டிப்பாக அந்த விருப்பங்கள் நிறைவேறும். அதனால் 33 முறைங்கிறது ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் கிடையாது இல்லையா? அதனால் ஜஸ்ட் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இதை அப்படியே பாஸ் போட்டு வச்சுக்கோங்க. அப்படியே இதை பார்த்து அப்படியே 33 முறை சொல்லுங்கள். சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் நல்லா நிறைய தங்கம் சேர்ற மாதிரியும் பணம் சேர்ற மாதிரியும் நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் போய் பார்க்கலாம். இன்னும் பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கணுன்னா நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு தூக்க கலக்கத்தோடு இருப்பீங்க பாருங்கள். அந்த சமயத்தில் இதை நீங்கள் சொல்லிட்டு தூங்கிறது இன்னும் அற்புதமான பலனை கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு நேரத்தில் இதை சொல்லி பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.